சரி, ஓகே. நீங்க என் மேல நெறைய அலிகேஷன் வச்சிருக்கீங்க. ஸோ மக்களுக்கு அதுக்கான நான் விளக்கத்த குடுத்துக்கிறேன். முதல் அலிகேஷன் என்னன்னா, 11 வருஷம் நம்ம 11னா 7 வருஷம் நீங்க சொல்லியிருக்கீங்க வீடியோல. நாங்க லிவிங் டுகெதரா வாழ்ந்தோம் அப்டின்ட்டு. ஒருவேளை நம்ம அப்படி ஒண்ணா லிவிங் டுகெதர்ல உங்க வீடு வில்லிவாக்கம், அங்க வாழ்ந்திருந்தோம் அப்டின்னா, உங்க வீட்டுக்கு கீழ ஹவுஸ் ஓனர் உங்க வீடு எனக்கு தெரியும். வில்லிவாக்கத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேல மாடியில இருந்தீங்க. கீழ ஹவுஸ் ஓனர் இருந்திருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு பொண்ணோட ஒரு பையன் இருந்தானா, நிச்சயமா அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி வரது போறது. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட கேட்டா இதற்கான பதில் தெரிஞ்சிடும். 2வது விஷயம், உங்கள வந்து நான் சின்சியரா காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. இது வந்து உங்களுக்கு மனசாட்சி இருந்தா நீங்க இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்கள நான் ஒரு அன்பா, தோழியா, ஒரு சகோதரி லெவலுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா முதல்ல வைஷுக்கும் எனக்கும் எப்படி பழக்கம்னா, என்னுடைய யூடியூப் சேனல்ல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வத்தி குச்சின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணும்போது அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல திறமையான பொண்ணு. உண்மையிலே சொல்றேன், வைஷு மாதிரி ஒரு திறமையான பொண்ணு கிடையாது. நல்ல டேலண்ட். அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. நிறைய படம் பண்ணணும், நிறைய ஷோஸ் பண்ணணும், இப்படிலாம் ஆசைகள் இருக்கு. என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க.